காதல்ல நம்பிக்கை இல்லாத ஹீரோவோட கையில ஒரு மிஸ்ட்ரி புக் இருக்குது. அந்த புக்கோட சக்தியால யாராவது லவ்வர்ஸ் இவருக்கு முன்னாடி லிப் டு லிப் கிஸ் அடிச்சுக்கிட்டா அவங்களோட எதிர்காலமே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. ஆனா ஒவ்வொருத்தோட எதிர்காலமும் சோகமா தான் போய் முடியுது. இந்த சமயத்துலதான் ஹீரோட வாழ்க்கையில ஹீரோயின் என்ட்ரி ஆறாங்க. எல்லாரோட லவ் போல ஹீரோட லவ்வும் அவருக்கு வழியை கொடுத்துச்சா இல்ல அந்த விதியை அவரால் மாற்ற முடிஞ்சதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கிஸ் படத்தை நம்ம முழுசா பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அந்த காலத்துல காதல்னா என்னன்னு தெரியாம காதல்னா பிடிக்காத ஆளான கண்ணன் ஒரு அரசன் இருந்திருக்காரு. அவரோட சிப்பாய் சேர்ந்தனும் அள்ளியும் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்காரு. ஆனா அந்த புத்தகத்தை ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அந்த புத்தகம் நம்ம ஆளான கண்டனுக்கு கிடைச்சிருது. இதனால அவரும் அள்ளிய ஊர் மக்கள் முன்னாடி கட்டி வச்சு எரிக்கிறாரு. இதை பாக்குற சேர்ந்தனும் ஓடி போய் நம்ம அள்ளிய கட்டி பிடிச்சி அவரும் சேர்ந்து எரிகிறாரு. அப்படி அந்த நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம சேர்ந்துரும் மன்னரை பார்க்க ஒரு நாள் உனக்கும் காதல் வரும், ஆனா அந்த காதலை அடைய முடியாம நீ வருந்தியே இறந்து போவ, இது உனக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நடக்கும்னு சாபத்தை விட்டுட்டு அள்ளியோட சேர்ந்து நெருப்புல அவரும் எரிஞ்சு சாம்பலாயிடுறாரு. அதுக்கு அரசனும் எனக்கு காதல் வந்தா இதை மாதிரி கட்டி வச்சு அதை எரிச்சிருவேன்னு சொல்றாரு. அந்த நெருப்புல அள்ளியும் சாந்தனும் எரிஞ்சு சாம்பலானாலும் அந்த புத்தகம் அந்த நெருப்புல எரியவே இல்லை. இப்போ கரண்ட்ல நம்ம ஹீரோ நெல்சனும் அவங்க அப்பாவோட பர்த்டே அவங்க அம்மா கூடயும் அவங்க தம்பி கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாரு. அப்ப இன்னும் 2 வருஷத்துல இசைக்கலைஞர் ஆயிரும் சொல்ற நம்ம நெல்சன் கிட்ட அவங்க அப்பாவோ உனக்கு பொண்ணு பார்த்தா வேணான்னு சொல்ற, அப்ப என்ன ஐடியா வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு நெல்சனும் உங்களுக்கு எப்படி அம்மா கூட வாழணும்னு தோணுச்சோ அம்மாவுக்கு உங்க கூட வாழணும்னு தோணுச்சோ அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தவொன்னே எனக்கு எப்ப வாழணும்னு தோணுதோ உங்ககிட்ட சொல்றேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு. இதுக்கப்புறம் நெல்சனும் அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க அவங்க அப்பாவோ ஒரு லேடி பேஷண்ட்டுக்கு நெத்தியில முத்தம் கொடுக்கறத பாத்துறாரு. நெல்சனும் அவங்க அம்மாவை கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறாரு. கொஞ்ச மாசம் கழிச்சு ஸ்டார்டிங் சீன்ல நெருப்புல எரியாத ஒரு புக் பாத்தீங்களா, அந்த புக்கோ கடலுக்குள்ள இருந்து கரை ஒதுங்குது. அந்த பக்கமா வர குப்பை பொறுக்கிறவரோ அந்த புக்கை எடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்தது நெல்சனோ அவங்க காலேஜ் கிரவுண்ட்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்காக கிட்டாரை வச்சுட்டு ரெடியா நிக்கிறாரு. அப்ப அதுல ஒரு ஜூனியர் பொண்ணும் முட்டி போட்டு பொக்கையை நீட்டி நம்ம நெல்சனுக்கு லவ் ப்ரோபோஸ் பண்றாங்க. அதுக்கு இவர் ஆமா இல்லன்னு ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். ஆனா அவ கால் அடிச்சா அவளே ஓடி போயிருவான்னு சொல்றதுனால அந்த ஜூனியர் பொண்ணும் அழுதுகிட்டு நான் அழுத மாதிரி ஒரு பொண்ணால நீயும் அழுவன்னு சாம்பத்தை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நெல்சனும் அவர் ஃப்ரெண்ட் சுவாமி கூட ஈவென்ட் மேனேஜரை மீட் பண்றதுக்காக பார்க்குக்கு வந்திருக்காரு. அதே பார்க்குக்கு அந்த புக்கை எடுத்துட்டு வந்து குப்பை பொறுக்கிறவரும் வந்திருக்காரு. அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டோ அவரை துரத்துறாரு. இதனால அவர் கையில இருந்த புக்கை தரையிலேயே போட்டுட்டு ஓடிடுறாரு. அதே பார்க்ல டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சாராவோ அவங்க ட்ரூப் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து நடந்து வரும்போது தரையில இருக்கிற அந்த புக்கு அவங்க காலில் தட்டுப்படுது. அப்ப அந்த புக்ல நெல்சன் எழுதி இருக்கு. அதே நேரத்துல சுவாமி நம்ம நெல்சனை கூப்பிட நெல்சனோட புக்கு தான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம சாராவோ அவங்க கையில கொடுக்குறாங்க. அப்ப நெல்சன் தன்னோட புக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே மழை ஜோரா பெய்ய நம்ம சாராவோ அவங்க ட்ரோப் கூட கிளம்பி போயிடுறாங்க. நெல்சனும் அவரோட பைக்ல ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர நம்ம நெல்சனும் லிப்ட்ல அவங்க தம்பி ஜேசன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு லிப் டு லிப் கிஸ் அடிக்கிறத பாத்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்களோட ஃபியூச்சர் நெல்சனுக்கு ஒரு படம் மாதிரி தெரியுது. அதுல ஜேசனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஃபுட் கார்னருக்கு போறாரு. அங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த வீடியோவை நம்ம ஜேசன் கிட்ட காட்ட அவரோ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை தள்ளி விடுறாரு. கோவத்துல அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ காக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஜேசனை குத்த வர்றதோட அந்த படம் முடிஞ்சிருது. இதை பார்த்த ஷாக்கோட வீட்டுக்குள்ள வர நம்ம நெல்சனும் அந்த புக்கை ரூம்குள்ள போட்டுட்டு அதையே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நெல்சனும் அவங்க அம்மா நடத்துற டெய்ஸி மாட்டுக்கு வராரு. அவங்க அம்மா மூலம் அவங்க தம்பி ஜேசனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஃபுட் கார்னிவலுக்கு போனது இவருக்கு தெரிய வருது. உடனே அவர் பார்த்த மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரா வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அவர் பார்த்த மாதிரியே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க தம்பி ஜேசனை கத்தியால குத்துறதுக்கு வராரு. இவர் போய் அதை தடுத்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவங்க தம்பியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. நெல்சனும் நடந்தது எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு சாமி கிட்ட சொல்றாரு. அவர் நம்பாதனால மறுபடியும் ஒரு டெஸ்டிங்கை போட்டலான்னு சொல்லிட்டு நேரா பீச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு கப்பல் கிஸ் பண்றத நம்ம நெல்சன் பாக்குறாரு. மறுபடியும் அவருக்கு ஒரு கிளிப் வருது. அதுல அந்த லவர்ஸோ தியேட்டருக்கு போறாங்க. தியேட்டரோட இன்டர்வெல்ல ஸ்கிரீன் மூலம் ப்ரொபோசல் கார்டு மூலமா அந்த லவர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது அந்த லவர் பாயோ கேர்ள் ஃப்ரெண்டை பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க அவங்க
அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ எங்க அப்பா மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அவரோ ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அவ்வளவுதாங்க அந்த கிளிப்பு. இதை நெல்சன் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கப்பல் கிட்ட நம்ம எஃப்எம்ல இருந்து வரேன்னு விசாரிக்க அவங்களும் இவர் பார்த்த மாதிரியே நான் தியேட்டர்ல தான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன்னு அந்த லவர் பாய் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் அவன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போறதாவும் சொல்றாரு. ஆனா நெல்சனும் நடக்க போற உண்மையை அவங்க கிட்ட சொல்லாமலே அங்கிருந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் பார்க்கல மறுபடியும் நம்ம ஹீரோயின் சாராவோ அவங்க ட்ரூம் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க டான்ஸ் ஸ்கூல்ல சேர்றதுக்காக அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நோட்டீஸும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நெல்சனும் சரக்கு அடிக்கிறதுக்கு பாருக்கு போறாரு. அந்த பாருக்கு பக்கத்திலேயே ஒரு கப்பல் கிஸ் அடிக்கிறத பாத்துறாரு. அவங்களோட ஃபியூச்சரா அந்த பையனும் பொண்ணு வீட்டுக்கே தெரியாம பொண்ணை அவர் பைக்ல கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதை தடுக்கிறதுக்காகவே நெல்சனும் அந்த பையனோட பைக்கை பக்கத்துல இருக்கிற சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் நெல்சன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அழுகிற சவுண்டு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன்ற வாய்ஸ்லாம் கேட்குது. உடனே ஃபோன் பண்ணி அவர் ஃப்ரெண்டு சுவாமி கிட்ட சொல்ல அவரோ அவங்க அப்பா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம நெல்சனை கூட்டிட்டு போறாரு. அவர்கிட்ட நெல்சனும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல அவரோ இந்த பிரச்சனை உனக்கு எப்ப இருந்து வந்ததுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டானா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்றாரு. உடனே வீட்டுக்கு போற நெல்சனும் அதை திங்க் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அந்த புக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடந்திருக்குன்னு அவருக்கு தெரிய வருது. உடனே ரூம்ல இருக்கிற அந்த புக்கை எடுத்து பாக்குறாரு. அது லாக் ஆகி இருக்கிறதுனால அதை அவரால் ஓபன் பண்ணி பார்க்க முடியல. இதனால பால்கனில இருந்து நேரா அவங்க அபார்ட்மெண்ட் குப்பை தொட்டிக்குள்ள போடுறாரு. அங்க குப்பையை எடுக்கும் போது கரெக்டா அந்த புக்கோ தரையில விழுந்துருது. உடனே அதை பார்க்குற செக்யூரிட்டி கார்டோ அந்த புக்கு மேல நெல்சன் எழுதியிருக்கிறதுனால அந்த புக்கை நேரா நம்ம நெல்சனோட அம்மா கிட்ட கொடுக்க அவங்க அம்மாவோ நேரா எடுத்துட்டு வந்து டெய்ஸி மார்ட்ல இருக்கிற நம்ம நெல்சன் கையிலேயே கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் நெல்சனும் அவங்க மாட்டுக்கு பொருட்கள் வாங்குவது டெலிவரி பாய் பேக்குள்ள அந்த புக்கை போட்டுடுறாரு. அந்த டெலிவரி பாயும் நேராக பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த புக்கை எடுத்து வெளியே வைக்க அங்கே இருக்கிற தெருநாயோ அந்த புக்கை எடுத்துட்டு வந்து நேராக டெய்ஸி மாட்டுக்கு பக்கத்திலேயே போட்டு அது மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ டெய்ஸி மார்ட்ல இருக்கிற நம்ம நெல்சனும் எதையோ தேடிட்டு இருக்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒக்கரோ இந்த புக்கை தான் தேடுறான்னு சொல்லிட்டு நேரா அந்த நாய்க்கு அடியில இருக்கிற புக்கை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம நெல்சன் கிட்டயே அந்த புக்கை கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் நெல்சனும் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்ட் சாமியை கூட்டிட்டு பீச்சுக்கு போறாரு. அங்க கடலுக்குள்ள அந்த புக்கை தூக்கி எறியாரு. எரிஞ்சிட்டு அவங்க நடந்து போனா மறுபடியும் அந்த புக்கு பறந்து வந்து அவர் ஃப்ரெண்ட் சாமி முதுகுல உருகுது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாமியோட அப்பா சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணி நடந்ததை சொல்றாரு. அவரோ அந்த புக்கை தரையில போட்டு கொளுத்துறாரு. ஆனா அந்த புக்கு எரியவே இல்லை. இதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து ஒரு சுவாமிஜியை மீட் பண்றாங்க. அவரோ இந்த புக்கை யார் உனக்கு கொடுத்தாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடி, அப்பதான் உனக்கு ரீசன் தெரியும்னு சொல்றாரு. இதனால நெல்சனும் சாராவும் மறுபடியும் மீட் பண்றதுக்காக பார்க்குக்கு தினமும் போறாரு. ஆனா ஒரு நாள் கூட அங்க வரவே இல்லை. இதுக்கப்புறம் நெல்சனும் அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகணும்னு சொல்லிட்டு மாட்ல உட்காந்து ரோஸ்டிட்டு இருக்கும் போதுதான் அவர் ஃப்ரெண்டு சாமி கடலை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கடலை பேப்பர் தான் பார்க்ல நம்ம சாரா கொடுத்த அவங்களோட நோட்டீஸ். அந்த நோட்டீஸ்ல சாராவோட ஃபேஸும் அவங்களோட டான்ஸ் ஸ்கூல் அட்ரஸும் இருக்கு. அதை நம்ம நெல்சன் பாத்துறாரு. உடனே சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு நெல்சன் நேரா அங்க கிளம்புறாரு. டான்ஸ் ஸ்கூல்ல சாராவோட ஸ்டூடெண்டோ ரிங்க கொடுத்து அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுனால அந்த வீடியோல பாவமா போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரிங்க இவங்க வாங்குறாங்க. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து போக சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்டை தனியா கூப்பிட்டு இந்த வீடியோல உனக்கு பாவமாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ரிங்க வாங்கினேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்க ஸ்டூடெண்ட்டோ அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. இதே நேரத்துல நம்ம சைக்காட்ரிஸ்டோ நெல்சனை கூட்டிட்டு அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு வராரு. டான்ஸ் ஸ்கூல்ல அவரை சேர்த்து விட்டுட்டு நீ சாமி கூட பழகி அதுக்கான காரணத்தை கண்டுபிடின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. முதல் நாள் கிளாஸ்ல சாராவோ சால்சாவோட பேசிக் ஸ்டெப்ஸா கத்து கொடுக்குறாங்க. அதை கூட நம்ம நெல்சனால சரியா போட முடியாதனால அன்னைக்கு முழுசா இந்த ஸ்டெப்பையே போடுன்னு சொல்லி நம்ம சாரா சொல்லிடுறாங்க. இதனால அவர் அப்படி செஞ்சு அவரோட கால் பெண்ட் ஆகி வீட்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் கிளாஸ்ல நம்ம சாராவே நெல்சனுக்கு பேராகி ஸ்டெப்புகளை கத்து கொடுக்க அவரும் ஓரளவு நல்லா ஆடிடுறாரு. ஆனா அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து ஆடும் போது நெல்சனும் சாராவோட முட்டியை இடிச்சு விட்டுறாரு, காலை மிதிச்சு விட்டுறாரு. இதனால சரியா அவங்களால டான்ஸ் ஆட முடியல. அடுத்த நாள் சாராவோ நம்ம நெல்சன் கிட்ட சால்சா டான்ஸ் காம்படிஷன் வருது, அதுல நம்ம ட்ரூப் எல்லாரும் சேர்ந்து ஆடி வின் பண்ணா நம்மளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும், என்னோட பிசினஸும் பெருகும்னு சொல்றாங்க. இதனால அந்த டான்ஸ் காம்படிஷன் நல்லா ஆடுறதுக்காக இவங்க 2 பேரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நல்லா ஆடிட்டு இருந்தாலும் திடீர்னு அவர் கையை அப்படி திருப்பும் போது கையை முறுக்கி விட்டுறாரு நெல்சன். இதனால அவங்க கையில லைட்டா கிராக் விழுந்து கட்டு போட வேண்டியதா வந்துருது. இதனால டாக்டரோ 1 வாரம் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு.
இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அங்க நெல்சனும் சாரா கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல தானே மீட் பண்ணோம்னு அவங்க சொல்றாங்க. இது மூலம் பார்க்கல அவங்க மீட் பண்ணது அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு இவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் சாராவும் நெல்சன் கிட்ட நீங்க ஏதோ பேண்ட் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி கேட்க, ஆமா எங்க ஏரியாவில் நான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்டாகிராம் ஐடியா அவங்க கேட்கறாங்க. அதை செக் பண்ணி பார்த்தா ஒன்லி 199 ஃபாலோவர்ஸ் தான் அவர் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம சாராவோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம நெல்சனும் சாரா கிட்ட உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன்னு சொன்ன உடனே சாராவும் அவங்க ப்ரொபோஸ் பண்ண தான் போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம நெல்சனும் லவர்ஸோ ஃபியூச்சர்ல பிரிய போறாங்க, இல்ல அவங்களுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. இதை கேட்டு சாரா ஷாக் ஆனாலும் அப்படி எனக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா அவங்கள நான் பிரியவே விட மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் சாராவோ பக்கத்துல ஒரு கப்பல் கிஸ் பண்றத பாக்குறாங்க. உடனே நம்ம நெல்சனை திரும்பி பார்க்க சொல்றாங்க. அவர் திரும்பவே மாட்டிக்கிறாரு. இதனால அவங்க முகத்தை திருப்பறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரு அப்படி இருந்தும் திரும்பவே மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னும் தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்ப நம்ம சாராவோ கிஸ் தான் பிடிக்காது, மழையும் பிடிக்காதா, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம நெல்சனோ இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லைன்னு சொல்ல, நம்ம சாராவும் அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் நடக்கல, நடந்தா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லி ரொமான்டிக்காக பார்க்க இவரும் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் அங்கே மழை நின்று போனதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நெல்சன் ஹோட்டலில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சர்ப்ரைஸாக அவங்கள பார்க்கறதுக்கு சாராவும் வந்திருக்காங்க. சாராவை பார்த்த உடனே நெல்சனோ பாட்டு பாடுறதே நிறுத்திட்டு அவங்கள அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தினமும் ஃபோனில் கடலை போட்டுக்கிறாங்க. வெளியே அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் லவ் மட்டும் தான் ரெண்டு பேரும் சொல்லிக்கல. இதுக்கப்புறம் சாராவோ நம்ம நெல்சனை பார்க்கறதுக்காக அவங்களோட மாட்டுக்கே வந்து சில பொருட்களை வாங்கிட்டு கடைசியில் டைரி மில்கை வாங்கி அவர் கையிலேயே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்படி இவ லைஃப் போயிட்டு இருக்கும் போது தான் மாட்டில் நம்ம நெல்சனை சைக்காட்டிஸ்ட் மீட் பண்றாரு. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு உன் புக்கை உங்ககிட்ட கொடுத்ததுன்னு தானே உனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதே புக்கை அந்த பொண்ணுக்கிட்ட நீ திரும்பி கொடுத்துட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு ஐடியா கொடுக்குறாரு. அடுத்த நாள் நெல்சனும் சாராவை கூட்டிட்டு சாராவோட ஃப்ரெண்டு மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போறாரு. அங்க நம்ம சாராவோ நெல்சன் கிட்ட இந்த கல்யாணம் பண்ணிக்க போற பேரோ 16 இயர்ஸ் லவ் பண்ணி இப்ப மேரேஜுக்கு வந்திருக்காங்க. இவங்களை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானும் லவ் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா நம்ம நெல்சன் அவங்க பார்க்க நெல்சனும் சாராவை ரொமான்டிக்கா பாக்குறாங்க. அதே இடத்துல இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் அந்த நெல்சனுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஜூனியரோ உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நெல்சனும் சாரி கேட்குறாங்க. உடனே அவங்களும் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் மாப்பிள்ள பொண்ணை கிஸ் பண்றாரு. இதை நம்ம நெல்சன் பார்த்த உடனே அவங்களோட ஃபியூச்சரை பத்தி ஒரு கிளிப் வருது. அதுல இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களோட பெண் குழந்தை பிறந்த 5-6 வருஷம் இருக்கும் போது இவங்க சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால அந்த பொண்ணும் அவங்க அம்மா சைட் கூட போற மாதிரி இவர் அந்த கிளிப்ல பார்த்திருக்காரு. இதனால அப்செட் ஆகிற நம்ம நெல்சனும் அங்கிருந்து உடனே கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் நெல்சனும் சாரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துட்டு நேரா டான்ஸ் கிளாஸுக்கு போறாரு. அங்க அந்த புக்கை சாரா கிட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த புக்கை அவங்க ஓரமா வச்சுட்டு நம்ம டான்ஸ் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணா போதாது, நம்ம பிராக்டிஸ் பண்ற இடத்துல ஒரு 500 பேராவது சுத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு கைட் ஃபெஸ்டிவல்ன்ற இடத்துக்கு நம்ம சாரா நெல்சனை கூட்டிட்டு போறாங்க. அங்க நெல்சனும் சாரா கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாராவும் நானும் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும், அதுக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடலான்னு அவங்கள கூப்பிட நெல்சனும் எனக்கு டான்ஸ் ஆட வராதுன்றாங்க. அப்ப சாராவும் நெல்சனோட கண்ணை மூட சொல்றாங்க, கையை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அருமையா டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பார்க்க ரெண்டு பேரும் கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ண உடனே நம்ம நெல்சனுக்கோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுன்னு ஒரு கிளிப்பு வருது. அந்த கிளிப்ல அவங்க வச்சிருக்க புக்கு ஓப்பன் ஆகுது. ஆட்டோக்குள்ள ஒரு குட்டி பொண்ணும் பலூனும் உடைக்குது. ரத்த கரையோட ஒரு கை தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்த சர்ச்சும் தெரியுது. கடைசியா சாராவோட சமாதிக்கு முன்னாடி நெல்சன் அழுதுகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆன நம்ம நெல்சனும் சைடா நம்ம சாராவை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவரோ சாராவை கீழே விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வெளியே உட்காந்து பயங்கரமா அழுகிறாரு. ஆகாவோட இன்டர்வல் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த புக்கு ஓப்பன் ஆகுது. அதுல இருக்கிற தமிழ் வார்த்தைகளை நம்ம நெல்சனால படிக்க முடியல. அவர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இதை காட்ட அவரோ இதை படிக்கிறதுக்காகவே தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போறாரு. இந்த புக்கை பார்க்குற ஹிஸ்ட்ரி டீச்சரோ இந்த புக்கு உங்ககிட்ட வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபிளாஷ்பேக் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சீனை ஃபுல்லா அவர்கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த கதை அதோட முடியல. இதுக்கப்புறம் அந்த ஆலகண்ட அரசனும் புனிதவழின்ற ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு லவ் வந்துடுது. அந்த லவ் அந்த பொண்ணுகிட்ட சொன்ன உடனே அந்த பொண்ணும் கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. அப்பதான் அந்த அரசனுக்கு நம்ம சேந்தன் சொன்ன சாபம் ஞாபகம்
வருது, அதாவது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இது உனக்கு நடந்தே தீரும்னு சொல்லியிருப்பாரு. இதனால அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு அந்த புக்கை அவர் கையில எடுத்துக்கிட்டு நேரா அவர் கடலுக்குள்ள இறங்கிடுறாரு. அதோட அந்த ஸ்டோரி முடியுது. அப்போ அந்த ஹிஸ்ட்ரி டீச்சரோ அப்போ அரசனா இருந்தவன் தான் இந்த ஜென்மத்தில் நெல்சனா இருக்காரு. அதனால அந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதனால அவளுக்கு ஃபியூச்சராக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி வர நம்ம நெல்சனும் லவ் பண்ணாதானே சாரா இறந்து போவா, அதனால லவ் பண்ணவே வேறான்னு முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் சாராவோ தொடர்ந்து நம்ம நெல்சனுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஒரு போனை எடுக்கவே இல்லை. நம்ம சாராவுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. இவங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவோ என்ன விஷயம்னு கேட்க, சாராவோ நான் நெல்சனை லவ் பண்றேன், அவனும் என்ன லவ் பண்றான் தான் நினைக்கிறேன்றாங்க. அப்ப அவங்க அப்பாவோ அவன் லவ் பண்ணா ஓகே, அவன் உன்னை லவ் பண்ணலன்னா நீ தான் ஹர்ட் ஆவன்னு சொல்றாரு. இதனால மாட்டுக்கு ஒரு சாராவோ நெல்சனை மீட் பண்ணி அன்னைக்கு உன்னோட கண்ணில் என் லவ் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா நெல்சனும் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்றதுனால அழுதுகிட்டே அங்கிருந்து நம்ம சாரா கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் லவ்வரை பிரிஞ்ச சோகத்துல நம்ம நெல்சனும் அவங்க ஃப்ரெண்ட் சாமியும் அவங்க அப்பாவோடையும் பெசன்ட் நகர் பீச்ல உட்காந்துருக்காரு. அங்க ஒரு கப்பல் கிஸ் பண்றாங்க. அப்ப அவங்களோட ஃபியூச்சரா ஒரு கிளிப் வருது. அதுல அவங்க லவர் பாய் கிட்ட நான் முக்கியமா இல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமானு கேட்க, அவர் நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டு வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சியா பணம் அனுப்பணும்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க லவ்வருக்கே தெரியாம இவர் பணம் அனுப்பிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க தேங்க்யூன்னு மெசேஜை போனுக்கு அனுப்புறாங்க. அந்த மெசேஜை அவங்க லவர் பார்த்ததுனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதோட அந்த கிளிப்பு முடியுது. நெல்சன் அந்த கிளிப்ல பார்த்த மாதிரியே அந்த லவர் பாய் அவரோட லவர் கிட்ட அந்த போனை கொடுக்குறாரு. அந்த மெசேஜை அவங்க பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஓடி போய் அந்த போனை நெல்சன் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடுறாரு. இவர் திருடிட்டு போறான்னு சொல்லிட்டு சில ஆட்களும் அந்த லவர் பாயும் துரத்திக்கிட்டு வராங்க. அப்ப நம்ம நெல்சனை பிடிச்ச உடனே போலீஸுக்கு போன் பண்ணணும்னு சொல்ற நேரத்துல தான் நம்ம சைக்காட்டிஸ்ட் அங்க வந்து இது ஒரு பிராங்க் ஷோன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்ப நம்ம நெல்சனும் அந்த லவர் பாய் கிட்ட லவர் முக்கியம் தான், அதோட ஃப்ரெண்டு முக்கியம்ன்றாரு. அப்ப லவர் பாயோ நம்ம நெல்சனை போடா லூசுன்னு திட்டிட்டு போறாரு. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு என்னை காப்பானதுக்கு நன்றின்னு கையிலேயே செய்கை காமிச்சிட்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல தான் ஹிஸ்ட்ரி டீச்சரோ நம்ம நெல்சனுக்கு கால் பண்ணி அன்னைக்கு அந்த புத்தகத்துல செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்சு ஆகணும்னு சொன்னல, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, செஞ்ச பாவத்தை சரி பண்ணா சாபம் நீங்கிறதுக்கான வழியும் இருக்குன்னு சொல்றாரு. சோ அதாவது அந்த நேரத்துல நீ காதலை பிரிச்சு வச்ச, இந்த சமயத்துல நீ காதலை சேர்த்து வச்சனா உன்னோட சாபம் நீங்கிறதுக்கு வழி இருக்குன்னு ஐடியா கொடுக்குறாரு. அடுத்த நாள் நம்ம நெல்சனும் அவங்க தம்பியும் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு டெலிவரி கொடுக்க போறாங்க. எதிர்ச்சியா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்க அப்பாவை நம்ம நெல்சன் பாக்குறாரு. அவரோ இவகிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா இவரோ அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் தம்பியை கூட்டிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற ஒரு ஆட்டோக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பலூனை உடைக்குது. இதை பார்த்த உடனே சாராவுக்கு தான் ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேரா சாரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா அங்க சாரோட அப்பாவுக்கு தான் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம நெல்சனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் டே அண்ட் நைட் நம்ம சாரா கூட இருக்காரு. சாரா வீட்டுக்கு கிளம்பி வந்தா ஃபாலோ பண்ணி அங்கேயே வந்துடுறாரு. சாரா நைட்ல இருந்து காலையில வரைக்கும் வீட்டுல இருந்தா அங்கேயே வெளியே பாதுகாப்பா நின்றுட்டு இருக்காரு. மறுபடியும் அவங்க காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் சாரோட அப்பாவோ சரியாயி டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாரு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் ஏற்கனவே ஒரு லவ்வரோட ஃபியூச்சரை பார்த்து அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போற மாதிரி இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக அந்த பைக்கை சாக்கடைக்குள்ள தள்ளி விட்டுருப்பாரு. அந்த லவ்வர் பாயோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் நாளைக்கு மேரேஜ். அதனால அந்த லவர் பாயோ கிணாயில குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அவரை காப்பாத்திட்டாலும் மறுபடியும் ஏதாவது மூலமா சாக போறேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவரை மீட் பண்ற நம்ம நெல்சனும் உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க, அந்த லவர் பாயோ நான் ஒரு தடவை என்னோட லவரை மீட் பண்ணா போதும்னு சொல்றாரு. இதனால இவனை விட்டுட்டு போனா ஏதாவது சூசைட் அட்டன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒழுங்கா பாத்துக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எப்படியாவது பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்கள கூட்டிட்டு வரலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க பாதுகாப்பு அதிகமா இருக்கிறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. மறுபடியும் திரும்ப இங்க வந்துடுறாங்க. இதனால மேரேஜ் அன்னைக்கு அந்த லவர் பாய்க்கு பொம்பளை வேஷம் போட்டு விட்டுட்டு நம்ம நெல்சன் சுவாமி அவங்களோட அப்பாவையும் கூட்டிட்டு நேரா மேரேஜுக்கு போறாங்க. அப்ப மணவரையில் இருக்கிற மணப்பொண்ணும் தான் லவ்வர் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சுத்தி முத்தி பார்க்குது. இந்த சமயத்துல தான் நம்ம சைக்காட்டிஸ்டோ லேடி கெட்ட போட்டிருக்க வந்திருக்க அந்த லவ்வர் பாயோட விக்க பிடிச்சி இருக்க அது கலந்து வந்துடுது. இப்ப லவ்வர் பாயோட முகம் அவங்க லவ்வருக்கு தெரிஞ்ச உடனே மணப்பொண்ணும் ஓடி வந்து நம்ம லவ்வர் பாயை கட்டி பிடிக்குது. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து அவங்க பிடிச்சி இழுத்து தனியா பிரிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா மாப்பிள்ளையோ இவங்களோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவரே அவங்க லவ்வரோட அந்த மணப்பொண்ணோட
சேர்த்து வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நெல்சனும் சாராவை பார்க்கறதுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு வராங்க. ஆனா அவரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதனால வெளியே இருக்கிற ஃபியூஸை பொடுக்கணுன்னே வெளியே வர சாராவோ உனக்கு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோன்னு மிரட்டுறாங்க. அப்போ ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டான்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபியூஸை எடுத்துகிட்டு போக போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே வர சாராவோட அப்பாவோ பிரச்சனை எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கணும், டான்ஸ் கிளாஸில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டில் இருக்கிற ஃபியூஸை எடுத்து மறுபடியும் ஃபியூஸை மாட்டிடுறாரு. இதனால் நெல்சனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம நெல்சனோட அப்பாவோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு கிஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட இருக்கும் போதே நெல்சனோட அப்பாவோ ஃபோனில் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் அவங்க பசங்களோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற இப்போ செகண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிற அவங்களும் நேராக போய் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை மீட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வர நம்ம நெல்சனும் இப்போ செகண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறவங்கள அங்கேருந்து துரத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் சாராவோ அவங்க அம்மாவோட சமாதிக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கும் நெல்சன் வந்துடுறாரு. இதனால சாராவோ நீ தான் லவ் இல்லைன்னு சொல்லிட்டே அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க, இவனும் என்ன நீ நினைச்சா கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப சமாதிக்கு பக்கத்துல இருக்கிற 2 நாய் கிஸ் பண்றத நம்ம நெல்சன் பார்த்துட்டாரு. உடனே அவருக்கு அவங்களோட ஃபியூச்சர் கிளிப் தெரியுது. அதுல அந்த பொம்பளை நாயை ரோட்ல ஓடி போகும்போது ஒரு லாரி வந்து அடிச்சிருது. உடனே இவரும் அந்த நாய் ஓடி போன உடனே துரத்திக்கிட்டே பின்னாடியே போறாரு. கரெக்டா அந்த லாரி அந்த நாய் இடிக்க வர சமயத்துல இவர் குறுக்க விழுந்து நாயை பிடிச்சி உருண்டு எப்படியோ அந்த நாயை காப்பாத்திடுறாரு. இதுக்கப்புறம் அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல ஓரமா ஓடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து இடிச்சு அடிபட்டுருது. உடனே அந்த நாயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நெல்சனும் ஆட்டோவில் அவசரமாக கூட்டிட்டு போய் அந்த பெட்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வர டாக்டரோ டாக் சேஃபாக தான் இருக்குன்னு நம்ம நெல்சன் கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பொம்பளை நாயோட மோப்பம் பிடிச்சி அந்த ஆம்பளை நாயும் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அந்த பொம்பளை நாயை பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றினது நம்ம நெல்சன் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆம்பளை நாயோ கிட்ட வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்து நன்றி சொல்லுது. அப்ப அந்த நாயோட ரத்தக்கரை தான் இவரோட கையில பட்டிருக்கு. இந்த ரத்தக்கரையோட அந்த கையை தான் அந்த கிளிப்லையும் அவர் பார்த்திருப்பாரு. இங்க சாராவோ காம்படிஷன் முடிஞ்ச கையோட நான் வெளிநாடு போக போறேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நெல்சனோட அப்பாவும் அவங்க அம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சமாதானமா ஆயிடுறாங்க. இதனால 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற போட்டோவை ஃப்ரேம் பண்ணி அவங்க பையன் ஜேசன் கிட்ட வீட்டுல மாட்ட சொல்றாங்க. இதை பார்க்குற நம்ம நெல்சனும் என்னன்னு அவங்க கிட்ட கேட்க, நீ தான் அவங்க 2 பேரையும் பேசவே உள்ள, ஆனா அவங்க பேசி இப்ப சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. இதனால தான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக நெல்சனும் நேரா அவங்க அப்பா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவரோ செகண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறவரை செகண்ட் ஒய்ஃப் ஆக்குறதுக்காக கோட் சூட்லாம் போட்டு ரெடியா நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே செகண்ட் ஒய்ஃப் ஆக போறவங்களை போய் திட்டலான்னு போய் பார்த்தா அங்க அவங்க அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து நிக்கிறாங்க. இப்பதான் அவங்க அம்மா ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, நெல்சனோட அப்பா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிருந்திருக்காங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் தான் பிரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நெல்சன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து பார்க்கும்போது தான் அவங்க மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க லவர் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிற விஷயம் கேட்டு வருத்தப்பட்டு தான் அவங்க அப்பா அவங்க லவருக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நெல்சனும் பார்த்திருக்காரு. அப்ப நெல்சனோட அப்பாவோ என் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அவ எனக்காக கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இப்ப சாவர நிலைமையில இருக்கா, அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தான் அவ கூட இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. இப்ப சாக போற நிலைமையில இருக்கிற அவங்களோட ஒரே ஆசை நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அதனாலதான் நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவில் இருக்குன்னு சொல்லி நெல்சனோட அம்மாவும் நம்ம நெல்சன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நெல்சனும் அவங்க அப்பா கிட்டையும் சாரி கேட்கிறாரு. அதே மாதிரி இப்ப 2வது மனைவியா ஆக போற அவங்க கிட்டையும் சாரி கேட்கிறாரு. இதுதான் நெல்சனுக்கு சர்ச் பெல் சத்தம் கேட்குது. ஒன்னு கிளிப்ல சர்ச்சை பார்த்ததுனால சாராவை காப்பாற்றுறதுக்காக வண்டி எடுத்துட்டு நேரம் ஆடிட்டோரியத்துக்கு கிளம்புறாரு. அங்க ஆடிட்டோரியமும் ஃபயர் ஆகி எல்லாரும் வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நெல்சனும் உள்ள போய் பார்த்தா சாராவை சுத்தி நெருப்பி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுவுல அவங்க பெஞ்சு கடியில கால் மாட்டிக்கிட்டதுனால அவங்க வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே உள்ள போற அவரோ எப்படியாவது அவங்கள வெளியே இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. ஆனா அவங்களால முடியல. இந்த சமயத்துல நம்ம சாராவோ நெல்சன் அந்த இருந்து போக சொல்றாரு. ஆனா நெல்சனோ நீ உயிரோடு இருக்கிறதுக்காக தான் நான் விலகி இருந்தேன், இப்ப நீ சாகிற மாதிரி ஆனா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நானும் உன் கூட சேர்ந்து சாகிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த கோட்டை எடுத்து நம்ம சாரா மேல போட்டுட்டு அவர் கட்டி பிடிச்சபடி அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே மழை பெஞ்சு அங்க இருக்கிற ஃபயர்லாம் அணைஞ்சு அவங்க 2 பேருமே பொழைச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நெல்சன் அப்பாவோட செகண்ட் மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக அவர் சேர்த்து வச்ச லவ்வர்ஸ், டாக்ஸ், அப்புறம் சாரா கூட வந்திருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம நெல்சனோ அவர் கிடைச்ச புக்கை கடலுக்குள்ள தூக்கி வீசுறாரு.
அப்ப நெல்சனும் பக்கத்துல இருக்கிற ஹிஸ்டரி டீச்சர் கிட்ட இதோட என் பாவம் கழிஞ்சா போதும், அடுத்த ஜென்மத்துல நான் ராஜாவே பிறக்க கூடாதுன்றாரு. அப்ப ஹிஸ்டரி டீச்சரும் நெல்சன் கிட்ட ஏன் நீ அந்த சிப்பாயா இருக்க கூடாதுன்றாரு. அப்ப பிளாஷ்பேக்ல அள்ளி நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சேந்தன் ஓடி வந்து நெருப்புல உதிச்சு அவரும் எரிஞ்சு சாம்பலா இருப்பாரு. அதே மாதிரிதான் நம்ம சாயா நெருப்பு வளையத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது உள்ள வர நம்ம நெல்சனும் நானும் உன் கூட சேர்ந்து சாவரேன்னு தான் இருப்பாரு. ஆனா மழை பெஞ்சதுனால அவர் பொழைச்சிக்கிட்டாரு. இது மூலமா சேந்தன் தான் இந்த ஜென்மத்துல நம்ம நெல்சன் நம்ம டைரக்டர் காமிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த கல்லுக்குள்ள தூக்கி போட்ட புத்தகத்தை நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.